வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இந்தியன் ஆர்மியில் அக்னிவீர் இல்லைனா சோல்ஜர் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ். ஓகே, அதாவது ஆர்மி அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாடல் பேப்பர் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எங்கேயுமே வந்து மார்க் டெஸ்ட் கூட அட்டன் பண்ண வேண்டாம், இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. நார்மலாக மாடல் பேப்பர்னால் 1-2 கொடுப்பாங்க, ஆனால் இவங்க வந்து எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ட்ரேடுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்தியன் ஆர்மியோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. joinIndianArmy.nic.in அப்படிங்கக்கூடிய இந்தியன் ஆர்மியோட வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அக்னிபத் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். அதில் கீழே வந்தீங்க அப்படின்னா சாம்பிள் கொஷின் பேப்பர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எஸ் கொடுக்கணும். ஓகே, எஸ் கொடுத்தீங்கன்னா இன்னொரு போர்ட்டலுக்குள்ளே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும், இது வந்து லோட் ஆகும். ஓகே, ஒரு ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கான பேப்பர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணணும். இப்போ அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி வந்து செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கோ கொடுத்தேன் அப்படின்னா இதில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 46 பேப்பர்ஸ் இருக்குது. எல்லாமே ஃபுல் கொஸ்டின் பேப்பர். ஓகே, இதில் வந்து பாருங்கள், ஆர்மியில் கேட்குற மாதிரி நீங்கள் இப்போ எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா 50 கொஷின் தான் கேட்பாங்க. அந்த 50 கொஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எத்தனை கொஷின் வருவோ அந்த மாதிரி வந்து இவங்க 1 இல்லை 2 இல்லை 46 பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி வந்து நீங்கள் டெக்னிக்கலுக்கு எடுத்துக்கலாம், ட்ரேட்ஸ்மேன் 10th கொடுத்துருக்காங்க, 8th கொடுத்துருக்காங்க. இருக்கையில் அதிகமாக ஜிடி கொடுத்துருக்காங்க. மற்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ டெக்னிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பேப்பர் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ட்ரேட்ஸ்மேனுக்குமே கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. உமன் மிலிட்ரி போலீஸுக்கும் ஜிடிக்கும் சேம் தான், ஏன்னா சேம் கொஷின் பேப்பர் தான் அப்படிங்கிறனால. சோல்ஜருக்கும் இருக்குது. சோல்ஜர், டெக்னிக்கல், நர்சிங் அசிஸ்டன்ட், சிப்பாய் ஃபார்மா, இது எல்லாத்துக்குமே இருக்குது. ஜேசிஓ போஸ்ட்டுக்குமே இருக்குது. ஓகே, ஹாபில்தார் எஜுகேஷன், அக்னிவீர் கிளர்க்குக்கும் இருக்குது. ஓகே, பட் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் எல்லாமே இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் மட்டும்தான் இருக்குது, தமிழில் கொஷின்ஸ் இல்லை. ஸோ அப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இதில் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஓகே, அவங்களுக்கு வந்து நிறைய கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆக நீங்கள் தமிழில் தான் படிச்சிருப்பீங்க. இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதை எல்லாத்தையுமே தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி டெஸ்ட்டாகவே நம்ம வந்து கொடுக்க போகிறோம், ஒவ்வொரு பேப்பரையுமே. ஓகே, ஒன்று கூட விட போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு ஜிடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜிடி முடிச்சுட்டு டெக்னிக்கல், அடுத்து வந்து ட்ரேட்ஸ்மேன், அடுத்து வந்து கிளர்க்கு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோல்ஜர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்டாகவே வந்து தமிழில் கொடுக்க போகிறோம். இங்கிலீஷ் தமிழ் 2 லாங்குவேஜ்லையுமே வந்து கொஸ்டின் இருக்கும், வித் சொல்யூஷனோட கொடுக்க போகிறோம். ஓகே, அதில் உங்களுக்கு இதில் உங்களுக்கு சொல்யூஷன் இல்லை, வித் சொல்யூஷனோட நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ தான் அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம அதை 1 by 1 தான் பண்ணுவோம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அதுக்கான அப்டேட் வந்து நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன், எப்போ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது தனியாக ஒரு டெஸ்ட் சீரீஸாகவே நம்ம கொடுக்க போகிறோம். கம்மியான ஃபீஸ்லேயே வந்து கொடுக்க போகிறோம். எவ்வளோ ஃபீஸ் வைக்கலாம் அப்படிமா நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா எல்லாத்துக்குமே கொடுக்க போகிறோம். நீங்கள் சொல்லுங்கள், ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட நான் கம்மியான ஃபீஸ் தான் வைப்பேன். ஓகே, ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் பேப்பரில் கிளிக் ஹியர்னு இருக்குதுல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்துடும். இதை நீங்கள் பிடிஎஃபை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம், ஆனால் தமிழில் இல்லை. ஓகே, ஸோ தமிழில் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நான் அதுக்கான அப்டேட் வந்து அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஆர்மிக்கான கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடும். அது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போய்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 300 பேர்கிட்ட வந்து அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம 20 நாளுக்கு மேலே டார்கெட்டும் கொடுத்துட்டோம், 21 நாளுக்கிட்ட டார்கெட் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அதில் வந்து ரீசனிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மேத்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் பாதிக்கு மேலே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், சயின்ஸில் கெமிஸ்ட்ரியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் அந்த கிராஷ் கோர்ஸும் கம்ப்ளீட் ஆயிரும். கிராஷ் கோர்ஸ்க்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 499 ரூபா. 1 டைம் பே பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. அதுலேயுமே டெஸ்ட் வரும். ஓகே, அதுலேயுமே வந்து நாங்கள் தனியாக ஒரு 20 டெஸ்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். முடிஞ்சால் இந்த டெஸ்ட்டையுமே அதில் கொடுக்கறதுக்கே நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இல்லை டிரான்ஸ்லேஷன் பண்ணுறவங்களுக்கு நிறையா பேமெண்ட் பண்ண வேண்டி இருக்குது, ஏன்னா இது வந்து ஈஸி கிடையாது. ஒன்றா ஒரு கொஷினையும் டிரான்ஸ்லேஷன் பண்ணி டெஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். அப்படிங்கிறப்போ அதுக்குன்னு ஒருத்தரை நான் அப்பாயின்ட் பண்ணணும். அவங்க வந்து அதுக்கு பண்ணுறதுனால அவங்களுக்கு நான் வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ அது எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் முடிஞ்சால் கிராஷ் கோர்ஸ்லேயே கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன், இல்லைனா தனியாக டெஸ்ட் சீரிஸ் மட்டும் கொடுக்கறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.